ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரொளியில் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சுடர் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்களப்பா அப்படின்னுட்டு பசங்க எல்லாரும் கேட்டதும், கண்டிப்பாக நான் யாரையும் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் போதுமா அப்படின்னதும் பசங்க எல்லாரும் நம்ம எழில கட்டிப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம எழில் ஆஃபீஸ் விட்டு வரும்போது எல்லாருக்குமே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஓடிவாங்க இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கான கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பாவுக்கு ஒரு க்யூட்டான கிஃப்ட்டை கொடுத்துட்டு, இது உன்ன மாதிரியே ஒரு கிஃப்ட் தான் இந்த அஞ்சலி, இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, உங்கள் ரூமில் போய் ஓப்பன் பண்ணி சொல்லணும் சரியா அப்படின்னதும் அஞ்சலியும் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி அபிக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க எழில். இந்த பக்கம் நம்ம காவியாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு, இந்த பக்கம் நம்ம அபிக்கிட்ட நம்ம கவின்கிட்ட இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் தான் இதில் இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னதும் கவினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கனகவள்ளி பாட்டியை கூப்பிட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்தாங்கம்மா, உங்களுக்கு இல்லாத கிஃப்டா, நீங்கள் தான் என்னோட பெஸ்ட் மோமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மாவுக்கு ஒரு அழகான புடவையை கொடுக்குறாங்க. கனகவள்ளி அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம மனோகரியை கூப்பிட்டு, மனோ இது உனக்கான கிஃப்ட் அப்படின்னதும் மனோவும் வாங்கி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராமையாவை கூப்பிட்டோம், ராமையா இது உங்களுக்கான கிஃப்ட், இதுக்குள்ள ஒரு முக்கியமான பொருள் இருக்கு அப்படின்னதும், ரொம்ப நன்றிக்கையா, எனக்காகலாம் நீங்கள் கிஃப்ட் வாங்கி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ராமையா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செல்வியை கூப்பிடுறாங்க. ஐயா, எனக்கும் ஐயா நீங்கள் கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் செல்வி, நீயும் இந்த குடும்பத்தில் ஒருத்தையை தான் நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், இந்த கிஃப்ட் உனக்கு அப்படின்னதும் செல்வி ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா, என்னப்பா எழில் எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி வந்திருக்கா, ஆனால் சுடருக்கு மட்டும் வாங்கவே இல்லையா? ஐயோ சுடர், என்ன மன்னிச்சிரு சுடர், எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை அப்படின்னதும், பரவாயில்ல சார், கிஃப்ட் தானே, இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னதும் எழில் சரின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் டின்னருக்கு ஹோட்டலுக்கு போகிறோம், ரெடி ஆகுங்க அப்படின்னதும் பசங்க எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே சாயங்காலம் ஆகி நைட் ஆகிடுது. என்ன இது மழை இப்படியே அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு, இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. செவ்வெளியில் போய் நல்லா சாப்பிடலான்னு இருந்தப்பா, கடைசியில் மழை சொதப்பிட்டே அப்படின்னு பசங்க எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் பரவாயில்ல, இப்படிலாம் மழை பெய்யும்னு தெரிஞ்சுதான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கப்புறம் வாங்க அப்படின்னுட்டு போய் லைட்லாம் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே ரெடி பண்ணி டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சுடர் கிட்டத்தட்ட ஒரு 50 கேண்டில் பற்ற வைக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க. வா சுடர், என்ன சுடர் இதெல்லாம்? ஆமாம் சார், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னது. சூப்பர் சுடர், சே எப்படியாச்சும் நான் உனக்கு ரெஸ்டாரண்ட் போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் நீ எங்கே எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டியே, இந்த சுடர், இது நான் உனக்காக வாங்கின கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்தா அது ஒரு ரிங். இதை பார்த்து நம்ம சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தெரியும் சார், என்ன மறக்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னதும், சரி நானே போட்டு விடுறேன் அப்படின்னுட்டு ரிங்கை நம்ம சுடருக்கு எழில் போட்டு விடுறாங்க. இதை பார்த்து மனோகரி, இவன் எப்படி மாறுறான் ஒன்றும் புரியலையா அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம பவியை கூட்டிட்டு வராங்க நம்ம சுடர். இவங்க யாரு, இங்க பாருங்க சார், இவங்க தான் இனி நம்ம பசங்களுக்கு கேர்டேக்கரா இருக்க போறாங்கன்னு, எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுக்கணும், அதே வீட்டுல தான் நம்ம பவி இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சுடர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க பாரு, கண்டவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு மனோகரி திட்டுறாங்க. இது இந்து அக்காவோட ஃப்ரெண்ட், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னதும், இல்லையே இத்தனை வருஷமா இவங்களை நான் இது கூட பார்த்ததே இல்லையே சுடர் அப்படின்னு வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. சார், நீங்க எப்பவும் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு தெரியுவீங்க, வீட்டுல இருந்திருக்கீங்களா, ஆனா இவங்களுக்கு இந்து அக்கா பற்றி எல்லாமே இன்ச்சா தெரியும் அப்படின்னதும், இந்த பக்கம் இங்கே பாரு, கண்டவங்கலாம் நீங்கள் வீட்டில் தங்க வைக்கலாம் அப்படின்னு மனோ சொன்னதும், நீங்களே தங்கியிருக்கும் போதோ நான் தங்குறதுக்கு என்ன, இங்கே பாருங்க நீங்களும் இந்த வீட்டில் வேற யாரோ ஒருத்தங்க தான், இங்கே பாருங்க சார், நாம இங்கே பவியை கேர்டேக்கராக வைக்கலாம் அப்படின்னதும், இங்கே பாருப்பா எழில், சுடர் என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு செய்வானு உனக்கு தெரியும்ல, அதனால பவி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே நம்ம எழிலும், சரிம்மா நீங்களும் சுடர்னு சொன்னா, ஆமா சாமி போட வேண்டியதான் அப்படின்னது. ஓகே சார், நான் ஆரம்பத்தில் தங்கின ரூம்லயே பவி தங்கட்டும் அப்படின்னுட்டு நம்ம பவியை தங்க வச்சதும், இந்த பக்கம் மனோகரே அவங்களோட அடியாளுக்கு போன் போட்டு நான் சொன்னது செய்ய தயாரா அப்படின்னதும் அவங்களும் சரிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சு.